கிறிஸ்து இயேசுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரி கூடி வந்திருக்கிற யாவருக்கும் நம்முடைய சர்வல்லமுள்ள பிதாவை தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரியப்படுத்திக் கொண்டு அடியனுடைய அன்பின் வாழ்த்துகள் மாத்திரமில்லாமல் அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி ஐக்கியத்தார் அனைவருடைய அன்பையும் வாழ்த்தையும் கூட தெரியப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய நாளில் நம்ம பார்க்க இருக்கிற பாடத்தோட தலைப்பு என்னது? சர்வாங்க தகன பலி. ஓகே. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. வனாந்தர வழியா வந்து அவங்க தேவனுடைய ஆலோசனைப்படி ஆசரிப்பு கூடாரம் அங்க நிறுவப்படுது. அதோட என்ன நடக்குதுன்னா, யாத்திராகமம் முடிஞ்சு லேவியராகமம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லேவியராகமத்துல குறிப்பா சில பலிகள குறிச்சு சொல்லியிருக்கு. அந்த பலிகள்ல முக்கியமா என்னென்ன பலின்னா, ஒண்ணு சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, அடுத்ததாக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலிகள விசேஷமா அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இத 2ஆ பிரிச்சோம்னா, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி 3மேவும் நாமளா விரும்பி வாலண்டரா செய்யக்கூடிய பலிகள் இது. தேவன் அது கட்டாயப்படுத்துறதில்ல. நாமளா விரும்பி செய்யக்கூடிய ஒரு பலி தான் இந்த சர்வாங்க தகன பலி. அடுத்ததாக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இது வந்து கட்டாயமா அனைவரும் செய்யக்கூடிய ஒரு பலி. இது தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளை. இப்ப 5 பலிகளுமேவும் நியாயப்பிரமாணத்துல உள்ள கட்டளைகள். இதுல நம்ம பார்க்க போற ஒரு பலி தான் என்ன பலி? சர்வாங்க தகன பலி. அதுதான் இன்னைக்கு பாடம். இந்த சர்வாங்க தகன பலி ஆங்கிலத்துல பர்ன்ட் ஆஃபரிங்ன்னு சொல்லியிருக்கோம். இது லேவியராகமத்துல உள்ளது. இது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3லிருந்து 9 வசனங்கள் உள்ள பகுதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலப்பகுதியில் இருந்துட்டு இருக்கிறோம். அதுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மரணத்தையும் நம்ம நினைவு கூர்றோம். ஏன் மரணிச்சார்? மரணத்துக்கான காரணத்தையும் நம்ம நினைவு கூர்றோம். அந்த மரணத்துக்கும் நம்மளுக்கும் என்ன தொடர்பு? அதனால நம்ம தேவன் நம்மட்ட என்னென்னலாம் எதிர்பார்க்கிறார்? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய தியானங்கள் இந்த காலப்பகுதியில. பிரியமானவர்களே, சௌர செதிலுக்க ஒரு தாழ்மையான வேண்டுகோள். பாடத்த ரொம்ப கவனிங்க. ஒரு கற்களான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் நம்ம ரெக்கார்டிங்ல இருக்கிறதுனால, நீங்க அத பார்த்து நோட் பண்ணிட்டா நல்லாருக்கும். பிரியமானவர்களே, ஏன்னா பலிகள குறிச்சு அதிகமா நான் பார்க்கக்கூடிய சூழல் இல்லாம இருக்கிறதுனால, அத குறிச்சு நம்ம தியானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப பாடம் வந்து சர்வாங்க தகன பலி. இதுல இந்த பலினாலே பலி செலுத்தணும். அந்த பலி எப்படிப்பட்ட மிருகம் இந்த சர்வாங்க தகன பலியில செலுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன மிருகங்கள் செலுத்தப்படும் பார்த்தோம். வாசிக்கலாம். லேவியராகமம்ல 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீ இஸ்ரேல் புத்திரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தேர்ந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால், அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கிற ஒரு காரியம் மட்டும் என்ன பார்த்துக்கிங்கன்னா, மாட்டு மந்தையிலிருந்து சர்வாங்க தகனை எடுக்கணும். அதுல மாட்டு மந்தையிலிருந்து காளைய எடுத்துக்கணும்னு சொல்றார். இது வந்து ஒரு ஆண் மிருகம். புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பலி. எது? சர்வாங்க தகன பலியில. அடுத்ததாக லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து இங்க வந்து அடுத்த ஒரு மிருகம் சொல்லப்படுது, ஆடுகள்ல இருந்து எடுக்கிறது. இது வந்து எத எடுக்கணுமா? கடா.
இங்கேயும் ஆண் மிருகம் எடுக்க சொல்றார். அதெல்லாம் கவனிக்கணும். 2வது 2 மிருகங்கள் பார்த்தாச்சு. 3வது ஒண்ணு பார்க்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால், காட்டுப் புறாக்களிலாவது, புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்தக் கடவன். இங்க பறவைகள் சொல்லப்பட்டிருக்கு. இங்க புறா, புறா குஞ்சு அப்படின்னு மட்டும் ஆக மொத்தம் இந்த சர்வாங்க தகன பலியில செலுத்தப்படக்கூடிய மிருகங்கள் என்னென்ன பார்த்தோம்? என்னென்னது? காளை, ஆட்டுக்கடா, புறா. 3 மிருகங்கள் ஜீவன்கள் பலி செலுத்தப்படணும். இதுதான் தேவனுடைய கட்டளை. இதுல இந்த மிருகங்கள்ல எப்படிப்பட்ட மிருகங்களா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, வாசிக்கலாம் லேவியராகமம் 22, 22. குருடு, நெரிசல், முடம், கழலை, சொறி, புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமலும், அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்தின் மேல் தகன பலியிடாமலும் இருப்பீர்களாக. இப்போ பார்த்தோம் 3 மிருகங்கள். அதுல எதுலயுமே எந்த ஒரு மிருகமும் இங்க சொல்லப்பட்டபடி பழுது சுருக்கமா சொன்னா, எந்த ஒரு குறைகளும், பழுதலும் இல்லாமல் இருக்கக்கூடிய மிருகங்கள தான் நீ பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தெய்வீக கட்டளை. சர்வாங்க தகன பலின்னா என்ன நம்ம சுருக்கமா பார்த்திருக்கிறோம். ஓகே. இந்த மிருகங்கள அந்த பலி செலுத்தக்கூடிய முறைமைகள் நம்ம எப்படி பார்க்கணும்? எப்படி இத பலி செலுத்த சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, குறிப்பா இந்த சர்வாங்க தகன பலியில என்ன பர்ப்பஸ்க்காக செலுத்த சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது தன் பாவ நிவிர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி, தன் கையை அதின் தலையின் மேல் வைத்து, இப்ப எந்த ஒரு மிருகம் ஒண்ணு காளையோ, இல்லது ஆடோ ஏதோ ஒண்ணு எடுக்கிறாருன்னா, அது அது பலி செலுத்துறதுக்கான நோக்கம் என்னன்னா, பலி செலுத்துபவருடைய பாவ நிவர்த்திக்கென்று அந்த பலி செலுத்தப்படுது. அந்த முறைமை எப்படின்னா, பலி செலுத்துபவர் அவர் அந்த காளைன்னு எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு. காளை மேல அவர் தலையில கைய வைக்கணும். கைய வச்சு, அந்த கைய வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவருடைய பாவங்கள் அதுக்கு சுமத்தப்படுது. இப்ப அந்த காளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த காளை இவருடைய பாவத்தை நீக்கும்படிக்கு பரிகாரமா அது பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறது. சுருக்கமா சொன்னா. ஒருவேள இஸ்ரேல் தேசத்துக்கு சார்பாக பலி செலுத்தப்படுதுன்னா, அந்த காளை ஒட்டுமொத்த இஸ்ரேலுடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்ற மாரி நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரியமானவர்களே. இது சொல்லிட்டு, இப்ப என்ன பார்த்துட்டோம்? இந்த இந்த பலி செலுத்தக்கூடிய முறைமைகள் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல அந்த பலி செலுத்துறதுக்கு முன்னாடி தேவன் ஒரு கட்டளை குடுக்குறாரு. இந்த மிருகத்த எங்க வச்சு நீ கொல்லணும்? அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எந்த இடத்துல நீ வச்சு கொல்லணும்? அதையும் சொல்றாரு. அதக்கூட வாசிக்கலாம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்லக் கடவன். வடபுறத்துல வச்சு கொல்லணுன்றார். கர்த்தருடைய சந்நிதியில்னா அந்த பிரகாரத்துல வடதிசையில வச்சு கொல்லணுன்றார். இப்போ வடதிசைய வச்சு கொல்லணும் அப்படின்னா, ஏன் அந்த டைரக்ஷன குடுக்குறார் பர்ட்டிகுலரா? ஏற்கனவே ஒரு பாடம் பார்த்துருக்கோம் வடதிசைன்னு சொல்லி. தேவனுடைய வாசஸ்தலம் அப்படின்றப்ப, தேவனுடைய மையப்படுத்தி, தேவனுக்கு முக்கியத்துவம் குடுத்து செலுத்த சொல்றாரு பலி கொடுக்கும்போது. சரி. இப்ப தான் அந்த விஷயத்துக்கு வர்றாரு. இந்த மிருகத்த நீ எப்படி பலி செலுத்தணும்? சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னு இங்க சொல்ல வர்றார். அத கவனிங்க நல்லா. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்லக் கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து, அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து, அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு வசனத்துல இந்த பார்த்தோமே 5, 6 வசனங்கள்லயே தெளிவா சொல்லிட்டாரு. சர்வாங்க தகன பலி நீ எப்படி செய்யணும்னு சொல்றாரு முறைமைகள. அதுல அந்த காளைன்னு எடுத்துட்டோம்னா, அந்த காளைய கொன்று எங்க? எந்த பக்கம்? வடபக்கம் கொன்று, அத ரத்தத்த எடுத்து என்ன பண்ணணும்? அ அதுல வாசல்ல இருக்கிற பலிபீடம். பிரகாரத்துல இருக்கிற பலிபீடத்தின் மேலயும் சுற்றிலும் அத தெளிக்கணும். தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த பலி செலுத்தப்பட்ட மிருகத்த என்ன பண்ணணும்னு சொல்றாரு? தோலுரித்து சந்து சந்தாக துண்டிக்கணும்.
அப்ப வந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, திரும்பவும் சொல்றோம். அந்த காளைய பிரகாரத்துல வச்சு கொன்று, அந்த அந்த இடத்துல கொல்றது வந்து தேவன் விரும்புறபடி, தேவனுக்கு ஏற்றபடி, அவருக்கு பிரியப்படுத்தும்படி அங்க கொன்று, கொன்னதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்த பலிபீடத்தின் மேலயும் சுற்றிலும் ஊற்றிறணும். ஊட்டுனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்? தோல உரிக்கணும். தோல உரிச்சு, அடுத்து அந்த மிருகத்த சந்து சந்தா துண்டிக்கணும். துண்டிச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? சந்து சந்தா துண்டிச்சதுக்கு அப்புறம், அது எப்படி இப்ப தலைப்பு என்னது? சர்வாங்க தகன பலின்றப்ப என்ன வேணும் அங்க? நெருப்புல போடணும் இல்லையா? அத குறிச்சு நம்ம பார்க்கலாம். அ ஒ லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு அக்கினியின் மேல் கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துன்பங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்திலுள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அன்புக்குரிய சகோதர சில நல்லா கவனிங்க இதுல. இப்ப மிருகம் ரெடி ஆயிருச்சு. இப்ப பலிபீடம் எப்படி ரெடி பண்றதுன்னு அங்க சொல்றாரு. அதுல என்ன பண்றாருன்னா, பலிபீடத்தின் மேல என்ன போடணும்? அக்னிய போடணும். அக்னி போட்டு, அந்த அக்னிக்கு மேல என்ன வைக்கணும்? கட்டைகள வைக்கணும். கட்டைய வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? சந்து சந்தா துண்டிச்சாங்கல்ல, அந்த துண்டங்களையும், அதோட சேர்ந்த தலையையும், கொழுப்பையும் பலிபீடத்துல வச்சு, அப்படியே வந்து அடுக்கி வச்சு தகனிக்க கடவர்கள் இருக்கு. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக. அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. இப்ப மிச்சம் இருக்கிற தொடைகளையும், தண்ணீர் எல்லாத்தையும் குடல் எல்லாத்தையும் கழுவி, தொடை எல்லாம் கழுவி, அதையும் அந்த தக பலிபீடத்துல வச்சு தகனிக்க கடவுள். தகனிக்கிறதுன்னா எரிக்கிறது. எரிச்சு அது அப்படியே வந்து பொசுங்கி புகையா வரும். இல்ல ஸ்மோக் வரும். இது வந்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. தேவன் பாருங்க எவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பா ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டே வர்றார். பிரியமானவர்களே. அப்ப இது அப்படியே டோட்டலா நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, காளை, ஆடு, கடா, கடா, புறா இதுல ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கணும். அது பழுதற்றதா இருக்கணும். அத வந்து கர்த்தருடைய சந்நிதியில பிரகாரத்துல வச்சு, வடக்கு பக்கம் அத கொன்னு, அத வந்து ரத்தத்த எடுத்து பலிபீடத்தின் மேல சுத்தி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தோல உரிச்சு, சந்து சந்தா துண்டிச்சு, பலிபீடத்துல வந்து அது மேல நெருப்ப போட்டு, அது மேல கட்டைகள அடுக்கி, கட்டைகளுக்கு மேல இந்த மிருகத்தோட துண்டு துண்டா வச்சத வந்து எல்லாம் வரிசையா வச்சு, தலையும் சேர்த்து வச்சு, அப்புறம் குடலு, கா தொடையெல்லாம் கழுவி, அது மேல வச்சு, எரிச்சு, அத வந்து முடிச்சோம்னா, அதுதான் பஸ்பமாயிரணும். பஸ்பம்னா முழுசா எரிஞ்சு போயிரணும். இப்ப வந்து புகை வருது, அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அப்ப இத நம்ம திரும்ப ரிவைஸ் பண்ணோம்னா, முதல்ல என்ன பண்ணணும்? பலிபீடம். பலிபீடம். பலிபீடத்துக்கு மேல என்ன இருக்கு? அக்கினி வச்சாங்க. அக்கினி வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்ய சொன்னாரு? கட்டைகள். கட்டைகளுக்கு மேல என்ன வைக்க சொன்னாரு? அதோட சர்வாங்க தகன பலி. ஸோ இதுதான் வந்து அந்த சர்வாங்க தகன பலியோட ப்ராசஸ் செய்ய சொல்லிட்டார். சரி. இதுல வந்து நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அந்த வைக்கப்பட்ட மிருகத்துல ஒரு பார்ட் கூட மிச்சம் இல்லாம முழுசா எரிஞ்சிரணும். அதுல பலி செலுத்துற ஆசாரியனோ யாருக்குமே எந்த பங்கும் கிடையாது. முழுசா எரிஞ்சிரணும். மற்ற பலிகள்லாம் வந்துன்னா ஆசாரியருக்கு பங்கு இருக்கும். அது பலி செலுத்த வர்றவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும். இதுல எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க முழுசா எரிஞ்சிரணும். அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பலிகள் எல்லா பலிகளிலும் இந்த ஒரு பலி தான் முழுவதுமாக எரிக்கப்படணும்னு இருக்கு. கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இல்லாம. இப்ப இந்த தகன பலின்னு சொல்லும்போது, அது எபிரேய பாஷையில என்ன அர்த்தம்னா, மேல எழும்புவது. சுருக்கமா சொன்னா, மேல எழும்பி போறது. அதுதான் என்னது சர்வாங்க தகனம். எபிரேய பாஷையில அதுக்கு அர்த்தம். மேல எழும்பி போறது. அப்ப அதான் சர்வாங்க தகன பலி. அப்ப அந்த எரிஞ்சு அந்த புகை வருதுல்ல, அந்த புகை தான் தேவனுக்கு ரொம்ப சுகந்தமா, ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்மெல்லுன்றாரு. அந்த பலின்னு சொல்ல வர்றது. அப்ப இந்த சர்வாங்க தகன பலியில 2 விஷயத்த நம்ம கவனிக்கிறோம். சுருக்கமா சொன்னா, அதுல வந்து முதல்ல வந்து பலி முழுசா தகனிக்கப்படணும். 2வது
தேவனால சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளப்படணும். இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியம் நம்ம கவனிச்சுட்டோம். இப்ப இது கிளியர் தானே? இதுதான் நியாயப்பிரமாண கட்டளையில சர்வாங்க தகன பலி குறிச்சு சொல்லப்பட்ட விஷயங்கள். சுருக்கமா பார்த்திருக்கோம். இது கிளியர் தானே இதுல? ஓகே. இது வந்து நியாயப்பிரமாண கட்டளை. நமக்கு நல்லாவே தெரியும். நியாயப்பிரமாணம்ன்றது என்னது? அது வந்து நிஜம் கிடையாது. நிழல் சொல்லும்போது, வரப்போகிற நி நிஜத்துக்கு இது நிழல்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். நல்லா தெரியும். அப்ப அந்த நியாயப்பிரமாணம்ன்னு சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் எத மையப்படுத்தி தான் இருக்கும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தி தான் இருக்கும். இல்லையா? அதுதான் வசனம் கூட கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம்ல. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது அப்டின்ருக்கு. இன்னும் பார்த்தோம்னா, கொலோசியர் 2:17 என்ன சொல்லுது? வருங்காரியங்களுக்கு நல்லா இருக்கு. அவைகள் கிறிஸ்துவை பட்டது. பலிகள், பண்டிகைகள் எல்லாமே கிறிஸ்துவை பற்றினதுன்னு சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்தில சொல்லப்பட்டது எல்லாமே முக்கியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மையப்படுத்தி சொல்லப்பட்டது. இதுல நம்ம சகோதரர் குடுக்கும்போது ரீபிட் நம்பர் 5085ல இன்னும் ஒரு கன்டென்ட் குடுக்குறார்ன்னா, அது மேட்டர் இருக்கு. நான் அந்த விஷயத்த மட்டும் சொல்லிர்றேன். திவ்ய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற விஷயத்தில் செய்யப்படும்படிக்கு எதிர்பார்க்கப்படுகிறவைகளை செய்யத் தவறுவது பாவமாய் இருக்கும் என்பதினால், அக்காரியத்தை செய்வது மாத்திரம் அல்லாமல், புஸ்தக சுருளில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் நான் செய்துவிடுவேன் ஆண்டவர் சொல்றாராம். அதாவது தன்னை அர்ப்பணிக்கும்போது. அது என்ன கன்டென்ட் சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்துல முழுசா செய்யணும். அது எத்தன கட்டளை இருக்கு நியாயப்பிரமாணத்துல? 613 கட்டளை. அதுல ஒரு கட்டளைய மிஸ் பண்ணாலும் மொத்தமா பாவம் அப்டின்றாரு. எல்லாமே குற்றமுள்ளன்னு சொல்லும்போது, இங்க எல்லாத்தையும் கட்டளையும் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம, எக்ஸ்ட்ராவும் செய்றாராம். என்னதான்? புஸ்தக சூழலில் தன்னை குறித்து என்னெல்லாம் எழுதியிருக்கோ, அதுக்கும் நானும் முழு மனசோட செய்றேன்றாரு. அந்த புஸ்தக சூழலில் எழுதப்பட்ட விஷயங்கள் தான் என்ன தன்னை குறித்து பலிகள சொல்லப்பட்டிருக்கு. வாசிச்சிருப்பார்ல. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் 40 நாள் இருக்கும்போது, முழுசா ஸ்டடி பண்றாரு. இந்த பலிகள்லாம் கண்டிப்பா படிச்சு, அதுல வந்து இதெல்லாம் என்னை குறித்து தான் எழுதியிருக்கான்னு சொல்லி நல்லா கவனமா படிச்சு தெரிஞ்சு, இத நான் நிறைவேத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, திட்டமிட்டு அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதன் அடிப்படையில, இப்ப இந்த சர்வாங்க தகன பலிக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும், நம்மளுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான் தான் இனிமே பார்க்கக்கூடிய பார்ட். இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுக்கும் நம்ம அனுசரிக்க போற பந்திக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இந்த சர்வாங்க தகன பலியில பல சூழ்நிலைகள்ல செலுத்தப்படும். அதுல குறிப்பா ஒரு விஷயம், ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல அந்த அந்த நாள்ல சர்வாங்க தகன பலி செலுத்த சொல்றார். அது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, லேவியராகமம் 23:12 வாசிக்கலாம். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாள் அப்டின்னா எத நம்ம சொல்லலாம்னா, இஸ்ரேல் அறுவடையில வந்து முதல் அறுவடை எதுன்னா, வார்கோதுமை இருக்கும். அது எந்த டைம்ல ரெடி ஆகும்னா, அறுவடைக்கு தயாராகும்னா, பஸ்கா டைம்ல ரெடியா இருக்கும். அப்ப நியாயப்பிரமாண கட்டளை என்ன 3 பண்டிகைக்கு வந்து யூதர்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் எருசலேமுக்கு வந்து தான் அனுசரிக்கணும். அது என்னென்ன பண்டிகை ஞாபகம் இருக்கா? பஸ்கா பண்டிகை, அப்புறம் அ 7 நாள் பண்டிகை, அதுக்கு பேரு பெந்தேகோஸ்தே பண்டிகை. அதுக்கு பேரு இன்னொரு பேரு பெந்தேகோஸ்தே பண்டிகை. அடுத்து கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம் வந்து தான் அனுசரிக்கணும். இது நியாயப்பிரமாண கட்டளை. இது தலைமுறை தலைமுறையா செய்யணும்ன்றது தான் அது தேவனுடைய பிரமாணம். அதுல முதல் வந்து அ வார்கோதுமை தயாராகி முதல் பண்டிகை பஸ்காவுக்கு வருவாங்க. பஸ்காவுக்கு வரும்போது, அந்த பண்டிகைக்கு வரும்போது அந்த அத விளைச்சல்ல அறுவடை செஞ்சதுல எல்லாரும் அவங்கவங்க வந்து கொஞ்சம் முதல் பங்கை எடுத்துட்டு வந்து ஆசாரியன்ட்ட குடுப்பாங்க. மொத்தமா சேர்த்து வச்சு, அவரும் அதுல ஒரு கொத்த எடுத்து அசைவாட்டுவார் தேவனுக்கு. எப்படி மேலேயும் கீழயும் அசைவாட்டுவார். அப்ப மேலன்போது தேவனுக்கு, அந்த பங்கு ஆசாரியனுக்கு. இதுதான் அசைவாட்டும். இது பர்ட்டிகுலர் ஒரு நாள்ல நடக்கும். அந்த நாள் என்னைக்கு அப்படின்னா, நீசான் மாதம் 16ஆம் தேதி நடக்கும் அது. அந்த நாள் தான் முதற் பலன்களை அசைவாட்டும் பலி. அப்படி அது அசைவாட்டும் பலின்னு சொல்லுவாங்க. அல்லது வேவ் ஆஃபரிங்ன்னு சொல்லப்படும் ஆங்கிலத்துல. இது என்னைக்குன்னா, நீசான் 16ஆம் தேதி. அது அறுவடையோட முதற் பலன்கள தேவனுக்குன்னு சமர்ப்பிக்கிற அந்த நாள். நீசான் மாதம் 16ஆம் தேதி. இப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நீசான் 16 அப்படின்னு சொல்லும்போது,
என்னைக்கு வரும்? பஸ்காவுக்கு 3ஆம் நாள் வரும் இல்லையா? இப்ப ஆண்டவர் மரித்தது நீசான் 14, உயிர்த்தெழுந்தது 16ஆம் தேதி இல்லையா? அப்ப உயிர்த்தெழுந்து 16ன்னு சொல்லும்போது, அது என்ன நம்ம சொல்லலாம்? நித்திரை அடைந்தவர்களில் அவர் தான் முதற் பலனானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து முதல்ல உயிர்த்தெழுந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அங்க முதற் பலன்கள் அங்க வந்து அறுவடைக்கு வந்து அசைவாட்டும்போது, அதே நாள்ல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனா உயிர்த்தெழுந்தார். இப்ப பாருங்களேன், அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தோம்? திரும்ப அந்த வசனத்த வாசிங்க பாருங்களேன். லேவியராகமம் 23:12 என்ன சொல்லுது? நீங்க கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு ச சர்வாங்க தகன பலி செலுத்தணும்னு சொல்றாரு. அப்ப அந்த சர்வாங்க தகன பலிக்கும், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தம் இருக்கு. இல்லையா? அப்ப நம்ம என்ன இப்படி தொடர்பு படுத்திறலாம். எப்படின்னா, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சர்வாங்க தகனபலிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லும்போது, அத வந்து நம்ம அத குறிச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம்னா, நம்ம தொடர்பு படுத்திறலாம். சர்வாங்க தகன பலி, அப்ப இயேசு கிறிஸ்து தான் சர்வாங்க தகன பலியா? நிஜமான அந்த மிருகமா? சாரி அந்த பலியான்னு நம்ம பார்க்கணும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு? அத வந்து மரிச்சு, அந்த சிலுவையில தொங்கி தன் ஜீவன விடும்போது, பலிய செலுத்தி முடியும்போது, என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நிஜமான சர்வாங்க பலி அதுங்க செலுத்துறாரு. அப்ப நிழலான சர்வாங்க தகன பலி அதோட பினிஷ் பண்ணியாச்சு. அதோட முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுனால, இப்போ பொதுவா அந்த பலிகள் செலுத்தப்படுறத பார்த்தோமே 5 பலிகள். அதோட நோக்கம் எதுக்காக செய்ய சொல்றார்ன்னா, ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகுறதுக்காக. அந்த பலிகள் மூலமாக குறைகள்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு, தேவனோடு ஒப்புரவாகுறதுக்காக செய்யப்படக்கூடிய அந்த கட்டளைகள் தான் பலிகள். அதுல வந்து வருஷம் வருஷம் செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பலி மூலமாக, அவர் தான் நிஜமான சர்வாங்க தகன பலியா தன்னை ஒப்புக் கொடுத்து, இதன் மூலமா ஜனங்கள தேவனோடு ஒப்புரவாக்குறார். ஒரே தடவ தான், ஒரே பலி தான். பிரியமானவர்களே, இப்படியாக நியாயப்பிரமாண கட்டளையில வந்து சொல்லப்பட்ட நிழலான சர்வாங்க தகன பலி முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இந்த பலியோட அவர் நிஜமான சர்வாங்க தகன பலி குடுத்த உடனே, என்ன நடக்குது? நல்லா தெரியும். தேவாலயத்துடைய திரைச்சீலை எப்படி இருக்கு? மேலருந்து கீழ இருந்துச்சு. அப்போ வருஷம் வருஷம் போய் யாராச்சும் ஒருத்தர் மூலமாக தான் போயி வந்து அவருடைய நிவர்த்தி தேவனோட ஒப்புரவாக்கக்கூடிய சூழல் வரும்போது, இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய நிஜமான சர்வாங்க தகன குடுக்கப்பட்ட உடனே, அந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இப்ப இனிமேலும் என்ன தேவையில்ல, நிழலான அந்த சர்வாங்க தகன பலிக்கு அவசியம் இல்ல. ஏன்னா அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப நிஜமான சர்வாங்க பலி வந்ததுனால, இப்ப அதத்தான் நம்ம வந்து விசுவாசிச்சு அதுக்குள்ள போகணும்னு தான் அது மூலமா தேவனோட ஒப்புரவாகி இருக்கிறோம். அதோட முறைமையின்படி தான் நம்ம பின்பற்றணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அப்ப பிரியமானவர்களே நம்ம பார்த்தோம். நியாயப்பிரமாண கட்டளை தான் சர்வாங்க தகன பலி. பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தோம். பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டது. இப்ப நிஜமான சர்வாங்க தகன பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அப்ப அந்த பலிகள் பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பலியும் எதுக்கு தான்? பாவ நிவர்த்திக்காக தான் செய்யப்பட்டது இல்லையா? அந்த பாவ நிவர்த்திக்காக தம்மையே சர்வாங்க தகன பலியாக ஒப்புக் கொடுத்தார். தகனிக்கு ஒப்புக் கொடுத்தார். அது கூட வசனம் வாசிக்கிறோம்ல. வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4 வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத் தாமே ஒப்புக்கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். இவரே தானே சர்வாங்க தகப்பனையா தன்னையே ஒப்புக் கொடுத்தார். அந்த பலி சர்வாங்க தகன பலி எல்லாம் வந்து முடிச்சு எரிஞ்சு முடிச்சோனே அந்த புகை மேல போகுதுல்ல. அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியா இருந்ததுல்ல. அதே போல இந்த நிஜமான சர்வாங்க தகன பலியோட தகனமும் எப்படிதான் இருக்காம். ஆ கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும், பலியாகவும் ஒப்புக் கொடுத்தார். அப்படின்றப்ப நிஜமான சர்வாங்க தகன பலி எதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப வந்து அந்த சர்வாங்க தகன பலி நிழல்ல முழுவதுமாக எரிக்கப்படணும். ஒண்ணுமே மீதம் இருக்கக்கூடாது. அதேபோல இந்த நிஜமான சர்வாங்க தகனபலி எப்படின்னா, பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம்ல. முழுமையாக மரண பரியந்தமும் சிலுவையிலே தன்னை ஒப்புக் கொடுத்து தன் ஜீவனை விட்டார். அந்த சர்வாங்க பலி நிறைவு செய்தார். பிரியமானவர்களே, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, நிஜமான சர்வாங்க பலி எதுன்னு பார்த்தாச்சு. இதுல நம்ம நிழல்ல பார்த்தோம்ல. அடியில முதல்ல என்ன இருக்கணும்?
பலிபீடம், அடுத்தது அக்கினி, அக்கினிக்கு மேல கட்டை, அடுத்தது சர்வாங்க பலி. பிரியமானவர்களே, அப்ப அந்த பலி எதுக்கு மேல வைக்கப்பட்டுச்சு? கட்டைக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இது அப்படியே இன்னும் நிழலுக்குள் இன்னும் இன்னும் கொஞ்சம் பின்னாடி நிழலுக்கு போனோம்னா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கு கூட்டு வராரு. முதல்ல என்ன வச்சு கொண்டு வராரு ஈசாக்கு மேல? நம்ம ஈசாக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா சொல்லப்படும். நல்லாவே தெரியும். அதே மாதிரி ஈசாக்கு மேல கட்டையில வச்சு தான் கொண்டு வந்தானாம். சுமந்துட்டு வந்தார். ஆதியாகமம் 22:7 வாசிக்கிறோம்ல. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து எத எடுத்து? கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு மேல வைத்து கூட்டு வராராம். எதுக்காக கூட்டு வராராம்? தகன பலிக்கு கூட்டு வரார். அதே இதுல வந்து 13ஆம் வசனத்துல நல்லா பார்த்தோம்னா, அப்புறம் தூதர் வர்றாரு. அப்புறம் ஒரு ஆட தேவனே குடுக்குறாரு. அத வந்து சர்வாங்க தகன பலியிட்டான்னு வசனம் இருக்கும் அதுல. பாருங்க நிழலா எங்கெல்லாம் தேவனுக்கு கோரிலேட் பண்ணிட்டு கொண்டு வரார் பாருங்க. அதே போல இந்த நிஜமான ஆடும் அல்லது நிஜமான காளையும் கட்டைய சுமந்து வந்துச்சு. அதான் தெரியும். சிலுவைய சுமந்து வந்தார். பாருங்க எப்படி கோரிலேட் ஆகுதுன்னு. பிரியமானவர்களே, அப்ப அந்த பலி செலுத்தக்கூடிய மிருகம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். பழுதற்றதா இருக்கணும். அதே மாரி ஏன்னா லேவியராகமம் 1:3 வாசிக்கிறோம். பழுதற்ற ஒரு காளைய பலி செலுத்தணும். அல்லது பழுதற்ற மிருகம் தான் எல்லாமேவும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தார்? பழுதற்றவராய் இருந்தாரா? இல்லையா? எபிரேயர் 9:14 இருக்குல்ல. நித்திய ஆவியினாலே தம்மைத் தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தார் அப்படின்னு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நிஜமான இந்த சர்வாங்க தகன பலின்னு பார்க்கலாம். இன்னும் வசனம் பார்க்கும்போது 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க ஒரு குற்றமும், ஒரு பழுதில்லாத நிஜமான சர்வாங்க தகன பலி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே. இப்ப நிழலான அந்த பலிகள் மூலமாக, சர்வாங்க தகனி மூலமாக என்ன நடந்தது? அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அந்த பாவ நிவர்த்தி செய்யப்பட்டதா? அந்த பாவ நிவர்த்தி வந்து தற்காலிகமா தானே செய்யப்பட்டுச்சு. ஏன்னா திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இருந்தது. இல்லையா? நிழல்ல. இங்க வந்து நிஜமான சர்வாங்க தகன பலிய நிழல முடிச்சுட்டு அப்படியே நிஜத்துக்கு வந்தோன்னா பாருங்க, எவ்வளவு பெர்மனன்ட்டா எவ்வளவு பெரிய விஷயத்த நம்ம ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. இப்போ மத்தேயு 26, 28 வாசிக்கலாம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. ஸோ அங்க வந்து அந்த மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டது, பாவ நிவர்த்திக்காக செய்யப்பட்டது. அது தற்காலிகமானது. இங்க இவருடைய அந்த இவர் மூலமா கிடைக்கக்கூடிய பாவ மன்னிப்பு எவ்வளவு நிரந்தரமானது. அடிக்கடி அது வருஷம் வருஷம் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா தெரியும். எபிரேயர் 10:10 இருக்குல்ல. இயேசு கிறிஸ்துவோட சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது. ஒரே தரம் பலியிடப்பட்டாச்சு. திரும்ப திரும்ப பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அதன் மூலமாக நிரந்தரமாக பாவ நிவர்த்தி செய்யப்பட்டது. பாருங்களேன் எவ்வளவு பெரிய காரியம் நம்ம பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டவர் மூலமா அவருடைய திட்டப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கா பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். அப்ப இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தெரியாமயே வந்து செஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க. இன்னைக்கு தேவனுடைய பெரிதான கிருபை நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து. பிரியமானவர்களே, இப்ப பார்த்த சர்வாங்க தகன பலி எப்படின்னு முறைமைய பார்த்துட்டோம். அதே போல இன்னொரு வகையிலயும் சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டிருக்கு வேற ஒரு சூழ்நிலையில. அதையும் குறிச்சு இது ரிலேட்டடா இருக்கலாம். அதையும் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. அதுவும் சர்வாங்க தகன பலி தான். இது எங்க சொல்லியிருக்குன்னா, லேவியராகமம்ல இல்ல. இப்ப என்னாகமத்துக்கு வர்றோம். பிரியமான எல்லாமே இங்க டிஸ்ப்ளேல இருக்கு. அத பார்க்கலாம். என்னாகமம் 28ஆம் அதிகாரம் 3, 4 வசனம் வாசிங்க. மேலும் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய தகன பலி என்னவென்றால், நித்திய சர்வாங்க பலி தகன பலியாக நாடோறும் ஒரு வயதான பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும். காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு. இப்ப இங்கேயும் சர்வாங்க தகன பலி செலுத்த சொல்லுது. அது என்ன எப்ப பலி செலுத்த சொல்றாரு? காலையிலயும், மாலையிலயும் செலுத்த சொல்றாரு. அந்த வார்த்தையில நல்லா கவனிங்க. காலையிலயும், மாலையிலும். இப்ப காலையில ஒரு ஆடு, மாலையில ஒரு ஆட செலுத்தணும். இப்ப காலை, மாலை எந்த டைம் பலி செலுத்த சொல்லியிருப்பாங்க? இது தேவனுடைய தெய்வ திட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, ரீப்ரிண்ட் நம்பர் 2953ல அவரு குடுப்பாரு. காலை அப்படின்றது காலையில 9 மணியா ரீப்ரிண்ட்ல. அடுத்தது மாலை அப்படின்றது 3 மணி. இப்ப இந்த இந்த டைம்ல தான் அந்த பலி செலுத்தப்படணும். சரி.
இப்ப இத நிஜமான சர்வாங்க தகனம் யாருன்னு பார்த்தோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கும் இந்த காலை 9 மணிக்கு 3 மணிக்கு சம்மந்தம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. சரி, அப்ப பலி செலுத்துறார்ன்னா, அந்த 9 மணிக்கு 3 மணிக்கு யாரு விடுவிக்கப்பட்டாங்க? பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? யாரு? பார்க்கலாமா? பிரியமானவர்களே, மார்க் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாயிருந்தது. 3ஆம் மணி வேளைன்னா எத்தன டைம்? எத்தன மணி? 9 மணி. கரெக்ட்டா? அடுத்தது மார்க் 15:34ல 9ஆம் மணி நேரத்திலே அது இயேசு 9ஆம் மணின்றது என்ன டைம்? 3 மணி. அப்ப கரெக்ட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சம்பந்தம் இருக்கு. அந்த காலை, மாலை ஆடு பலி செலுத்துறது. சரி. இப்ப இதுல வந்து காலை, மாலை 2 பலி பார்த்தோம். இந்த 2 பலிகளும் ஈடு பலியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 வகுப்பார குறிக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து சர்வாங்க தகன பலி நிஜமான சர்வாங்க தகன பலி எல்லாருக்குமா செலுத்தப்பட்டது. பட் சர்வாங்க தகன பலி 2 விதமா 2 டைம்ல செலுத்தப்பட்ட சொல்லியிருக்கும்போது, காலை 9 மணிக்கு, 3 மணிக்குன்னு சொல்லும்போது, அது எத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்ன்னு சொல்லி உள்ள நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா, அது பலிய வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய 2 வகுப்பார குறிக்குது. அப்போ காலை 9 மணிக்கு எந்த வகுப்பார்? 3 மணிக்கு எந்த வகுப்பார்ன்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. பிரியமானவர்களே! அப்ப காலையில 9 மணி யாருக்கு அப்டின்னா, யூதர்களுக்கு. காலை 9 எப்படி யூதர்ன்னு சொல்றோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்களா 9 மணிக்கு காலையில? எப்படி எப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. அந்த பெந்தைக்கோஸ்து நாள் அன்னைக்கு நடந்த சம்பவத்த பார்க்கலாம். இல்லையா? அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறதே. அப்ப அந்த பெந்தேகோஸ்தே வந்த அந்த அபிஷேகம் வந்த டைம் என்னது? அங்கெல்லாம் உள்ள இருந்தவங்கலாம் யாரு? முழுக்க முழுக்க யூதர்கள். அங்க இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டாங்க. அந்த சுத்தி இருக்கவங்கலாம் பெரிய விட்னஸும் பண்ணாங்க. அப்ப வந்து யூதர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா, வசனம் இருக்குல்ல, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவரான்றப்ப, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இது நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் இருந்ததுனால, அத மீட்டுக் கொள்வதற்காக அந்த சம்பவம் காலை 9 மணிக்கு கரெக்ட்டா மேட்ச் ஆறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 3 மணி, அடுத்து யூதர்கள் இல்லாட்டி அடுத்து வேற யார் தான் வரணும்? புறஜாதியார் வரணும் இல்லையா? அவங்களுக்கு 3 மணிக்கு போய் சேர்ந்துச்சா சுவிசேஷம்? இதான் இருக்கணும் கரெக்ட்டா. மாற்றம் வரக்கூடாதுல்ல. அத பாருங்களேன். கொர்நேலியுக்கு போறாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்த வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அப்ப சுவிசேஷம் புறஜாதி யார் எத்தன மணிக்கு போச்சு? ஃபர்ஸ்ட் முதல்ல கரெக்ட்டா 9ஆம் மணி. 9ஆம் மணின்றது டைம் என்னது? 3 மணிக்கு பாருங்க. அப்படிமா எப்படியெல்லாம் தேவன் அருமையா திட்டத்த கொண்டு போறார் பாருங்க. அப்ப 2 வகுப்பாரையும் யூதர்களையும், புறஜாதியார் 2 வகுப்பாரையும் ஒரே பலி மூலமா எல்லாம் சேர்த்து ஒரே சரீரம் ஆக்கிட்டார். ஒரே இதுல. என்ன வாசிக்கலாம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி, இருதிறத்தாரும் யூதர்களையும், புறஜாதியரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, எது நடுத்தரவா இருந்ததுங்க? நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் தகர்த்து, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து, ம். இப்படி சமாதானம் பண்ணி, சமாதானம் பண்ணி, அடுத்து 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று, அதினாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு சோ, ஒப்புரவாக்கினார். ஒரே பலி, ஒரே சர்வாங்க தகன பலி. யூதர்களையும், புறஜாதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து, தனித்தனியா இருந்தெல்லாம் ஒண்ணு சேர்த்து, ஒரே சரீரமா தன்னுடைய சரீரமா ஆக்கிட்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு பலிய ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் பாருங்க. சரி, இந்த சர்வாங்க தகன பலிய செலுத்தினதுக்கு அப்புறம் நிழல்ல, அந்த கொன்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண சொன்னாரு? அடுத்து தோல உரிக்க சொன்னாரா? இல்லையா? அந்த தோல என்ன பண்ணாங்க?
அத நம்ம பார்க்கலைல்ல. தோல மட்டும் விட்டாச்சு. அந்த தோல் என்ன நடந்து பாருங்க. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப தோல் யாருக்காம்? அந்த ஆசாரியனுக்கு அந்த தோல். வேற எதுவுமே மிச்சம் இல்ல. எல்லாமே. அப்ப அந்த தோல் வந்து யூசுவலா எதுக்காக நம்ம பயன்படும்? கவர் பண்றதுக்கு இல்லையா? மூடுறதுக்கு தான் அந்த தோல் பயன்படுது. அது யாருக்கு மட்டும் தான்? ஆசாரியருக்கு தான். இல்லையா? இப்ப அது அந்த தோல் யாருக்கு இப்ப எந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்படும்? நிஜத்துல யாரு? அ அவரோட தோல் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இல்லையா? நிஜமான தோலோட நிழலான தோல் வந்து ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இங்க நிஜமான தோல் வந்து யாருக்கு கொடுக்கப்படுறாரு? நம்மளுக்கு. இல்லையா? அந்த அந்த கவரிங் தான் வஸ்திரமா குடுக்குறாரு. அந்த வஸ்திரம் தான் என்னன்னு பார்க்கிறோம். கிறிஸ்துவின் பலியின் புண்ணியம், நீதியின் வஸ்திரம், வெண் வஸ்திரம், கல்யாண வஸ்திரம் இப்படியெல்லாம் சொல்லப்படுது. பிரியமானவர்களே. இதுதான் கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம்ல. வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கிறிஸ்துவை கொண்டீர்களே. தரித்துக் கொண்டீர்களே. பிரியமானவர்களே. அப்ப அந்த வஸ்திரம்ன்றது எத நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவுடைய வஸ்திரத்த நம்ம தரித்துக் கொண்டிருக்கிறோம்னு சொல்லும்போது, அந்த வஸ்திரம் என்னது? இப்ப பந்தி அனுசரிக்க போறோம். இந்த வஸ்திரம் என்னன்னு தெரியணும். அ கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. கொஞ்சம் தான் வருது. பரவால்ல. இந்த கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க கண்டிப்பா அத ஆராய்ஞ்சு படிங்க. நினைவுகூர்ல தியானங்கள்லாம் இருக்கு. சகோதரர் சொல்லிக் குடுத்திருப்பாங்க. பரவால்ல ஞாபகம் இருந்திருக்கும். படிங்க. அதுல ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து காலை அதாவது அங்க பாவ நிவாரண பலிக்கு போலாம். பாவ நிவாரண பலிக்கு போகும்போது, அங்க ஆசாரியன் வந்து என்ன பண்றாரு முதல்ல? காளைய பலி செலுத்துறாரா? ஆமா இல்லையா? ஆரோன் வந்து காளைய பலி செலுத்துறார். காளை யாரு? அ சத்தமா சொல்லுங்களேன். சரி. அடுத்து கர்த்தருடைய ஆடு யாரு? 2வது வர்றது. பாவ நிவாரண பலியில என்னென்ன மிருகம் செலுத்தப்படுது? காளை 1, ஆடு 1. அடுத்து போக்காடு. அத விட்டுருங்க. இதுல காளைய யாரு செலுத்துறா? ஆசாரியன். பிரதான ஆசாரியர் ஆரோன் செலுத்துறார். சரி. ஆட யாரு பலி செலுத்துறா? பிரதான ஆசாரியர் அவரே தான் செலுத்துறார். அப்ப அப்ப காளையும், ஆடும் 2மே பலி செலுத்துறது யாரு தான்? ஆரோன் தான் செலுத்துறார். கிளியரா? சந்தேகம் இல்லையா? ஓகே. இப்ப காளைக்கு வருவோம். காளை யாரு? சரி ஆரோன் யாரு? அவர எப்படி பலி செலுத்த முடியும்? ஏன்னா தெரியும். நம்ம எதுக்கு விடை தேடுறோம்? என்ன கேள்விக்குள்ள போயிட்டு இருக்கோம் இப்ப? வஸ்திரம். கிறிஸ்துவுடைய வஸ்திரம்னா என்னன்றதுக்கு அங்க போறோம் நம்ம இப்ப. சரி. இப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கும், மறந்திருப்பான். தவறு ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து ஆரோன் யாரு? காளை யாருன்னு பார்த்தோம்னா, 2மே இயேசு கிறிஸ்து தான். சந்தேகம் இல்ல. அப்ப 2 என்ன வித்தியாசம் அப்டின்னா, காளை வந்து யாருன்னா, பரிபூரண மனுஷனாகிய இயேசு. சரியா? அப்ப ஆரோன் யாருன்னா, புது சிருஷ்டி ஆயிட்டார். புது சிருஷ்டியாகிய இயேசு கிறிஸ்து. என்ன பண்றாருன்னா, புது சிருஷ்டி தன் மாம்சத்த அழிவுக்கு உட்படுத்துறார். அதுதான் சுருக்கமா சொன்னா. அப்ப மாம்சத்த அழிவுக்கு உட்படுத்துனா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அந்த மாம்சம் வந்து பூமிக்குரிய மாம்சம் இல்லையா? அந்த மாம்சம் வந்து பரிபூரணமான மாம்சம். அப்ப அந்த பரிபூரணமாக அவர் பூமியில வாழ்ந்தா, அவருக்கு உண்டான அந்த பரிபூரண மனுஷனுக்கே உண்டான எல்லா உரிமைகள், சிலாக்கியங்கள்லாம் இருக்கும்ல. அத வச்சு அவர் எப்பவுமே என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அந்த இதத்தான் ஆதாம் இழந்து போனார். அந்த உரிமைகள், சிலாக்கியங்கள்லாம் ஆண்டவர்ட்ட இருந்தது. இப்ப என்ன பண்றாருன்னா, யோர்தானுக்கு வர்றாரு. அப்ப நிஜமான காளை எப்படி பலி செலுத்துறான்னு சொல்ல வர்றோம். யோர்தானுக்கு வந்தோனே, அப்பா என்கிட்ட இந்த பரிபூரண மனுஷனுக்கு உண்டான எல்லா உரிமைகள், சிலாக்கியங்கள் என்ட்ட இருக்கு. இதத்தான் ஆதாம் இழந்து போனாரு. இத அப்படியே உங்ககிட்ட நான் சரண்டர் பண்றேன்றார். எடுத்து பிதாட்ட குடுக்குறார். ஏன்னா இதுதான் எங்க ஆதாமுக்கு குடுக்கப்பட வேண்டியது. குடுத்துட்டு
இப்ப குடுத்த உடனே அது என்னது? அவரு சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம் தான் என்னது அது? அவருடைய உரிமைகள், ஸ்லாக்கியங்கள்லாம். பிதாட்ட குடுத்ததுக்கு அப்புறம், இவரு எத செய்ய முடியும்? தனக்குன்னு சித்தம் எதுவும் இருக்கா? அவரு நீதியா, நேர்மையா இருந்தாலுமேவும். உதாரணத்துக்கு வச்சுக்குவோமே, இப்ப எனக்குன்னு கண்ணுகள் இருக்கு. நான் பார்க்குறோம். ஒரு விஷயத்த பார்க்குறோம். இத பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு 2 காரியம் இருக்குல்ல. இத பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்றது என்னுடைய உரிமை. இல்லையா? இப்ப இத பார்க்கணும், இத பார்க்கக்கூடாதுன்றது. இப்ப நன்மையான காரியங்கள் ஒண்ணு இருக்கு. அந்த கண்கள் அத பாக்குது. இத பாக்குறது என்னுடைய உரிமை. இது என்னுடைய சித்தம். அத பாக்கணுன்றத பாக்குறோம். இப்ப இந்த சித்தத்த தான், இந்த உரிமையத்த தான் பிதாட்ட புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றோம். அப்படியே பிதாட்ட குடுத்துட்டார். குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப என்னுடைய சித்தத்த நான் பாக்க முடியுமா? முடியாது. அப்ப நான் என் கண்கள் இருக்கு பாக்கணும். எதத்தான் பாக்க முடியும்? அப்பா எத பாக்க சொல்றாரோ அததான் பாக்கும். அப்ப எனக்குன்னு உரிமையில என்னாச்சு? இல்லாச்சு. அப்ப இதுதான் எந்த ஆங்கிள்ல எடுத்தாலும் எனக்குன்னு உள்ள விருப்பமோ, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ, எனக்குன்னு பிடிச்ச சாப்பாடோ, எனக்குன்னு விருப்பங்களோ, எனக்குன்னு எதிர்காலமோ, குறிக்கோளோ எதுவுமே அது நல்லதா இருந்தாலும், நியாயமா இருந்தாலும் அதுக்கு இடம் இல்லை. அப்பதான் அதெல்லாம் மொத்தமா சொன்னா என்னுடைய சித்தம். இந்த சித்தத்த என்ன பண்ணியாச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாட்ட குடுத்துட்டார். ரைட்டா? புரிஞ்சுதா இது? குடுத்தாச்சு. குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இவர் எதத்தான் செய்ய முடியும்? அவர் என்ன விரும்புறாரோ, அப்பா என்ன விரும்புறாரோ அதத்தான் செய்ய முடியும். அதத்தான் சொல்றேன். உம்முடைய சித்தத்த செய்ய வருகிறேன்றாரு. அதுக்குள்ள என்ன அடங்கியிருக்குன்னா, என்னுடைய சித்தம் இல்ல. என்னுடைய சித்தம் முழுசா உங்கிட்ட குடுத்தாச்சு. உம்முடைய சித்தத்த தான் நான் செய்றேன்னு சொல்லி எடுத்தாச்சு. புரியுதா அப்ப? அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை பிதா கரங்கள்ல குடுத்துட்டாரு. அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான எல்லா உரிமையும் குடுத்துட்டாரு. குடுத்தாச்சுன்னா, இப்ப இவரு திரும்பவும் அது வேற மாரி சொன்னா, அத பலிபீடத்துல வச்சாச்சு. பலிபீடத்துல வச்சா திரும்ப எடுக்க முடியுமா நம்ம? எடுக்க முடியாது. அப்ப பிதா கரங்கள்ல குடுத்தாச்சு. இப்ப இவர் முழுக்க முழுக்க அவருடைய பிதாவுடைய சித்தத்த தான் செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்ப பிதா கரங்கள்ல என்ன இருக்கு இப்ப? ஒரு பரிபூர்ண மனுஷனா இந்த பூமியில வாழ்ந்தா என்னென்னலாம் இருக்குமோ எல்லாம் அவர்ட்ட இருக்கா இப்ப? அதத்தான் ஆதாம் இழந்து போனார். கிளியரா அது புரிஞ்சுதா? ஓகே. இப்ப இதுதான் பலியின் புண்ணியம். அவர்ட்ட சுருக்கமா சொல்றோம். பலியின் புண்ணியம் பிதாட்ட இருக்கு இப்ப. இதுதான் எடுத்து இப்ப என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் தன் குமாரன் மாதிரியே ஒப்பு குடுத்து வர்றாங்களோ, அவங்களுக்கு குடுக்குறார். இந்தா நீங்க வச்சுக்கோ. எப்படி குடுக்குறாரு? இத ஒரு கடனா குடுக்குறார். இத நீ பலி செலுத்தன்னு வந்திருக்கிற. பட் உன்னுடைய மாம்சம் அபூரணமா இருக்கிறதுனால, உனக்கு பூரணமா இல்லாதனால, நீ இந்த அபூரணமான மாம்சத்துல என்னதான் பலி செலுத்தினாலும், அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. பூரணமா இல்லாத எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதனால என் குமாரன் பலியின் புண்ணியம் உன் மேல சாற்றப்படுதுன்னு சொல்லி சாற்றப்படுதுன்றது என்னன்னா, லோன்ன்னு சொல்லப்படும். குடுத்துட்டு திரும்ப எதுக்காக நம்மளுக்கு குடுக்குறாருன்னா, அத வாங்கிட்டு பலி செலுத்தணும்னா பூரணமா இருந்தா தானே செலுத்த முடியும். அதுக்காக குடுக்குறாரு. வாங்கி பலி செலுத்தி முடிச்சுட்டு, அத திரும்ப பலி செலுத்தி முடிச்சோன்னா, திரும்ப ரிட்டர்ன் பண்றது. இது சுருக்கமா நம்ம சொல்றோம். இப்ப இதுதான் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப நம்மளுக்கு குடுத்திருக்கிறாரா? வாங்கியிருக்கிறோம்ல. இது எத வாங்கியிருக்கோம் இப்ப? கிறிஸ்துவுடைய பலியின் புண்ணியம். சரியா? இது ஆங்கிலத்தில ரான்சம் மெரிட்ன்னு சொல்லப்படும். இதுக்கு இன்னொரு பேர் தான் வெண்வஸ்திரம், நீதியின் வஸ்திரம்லாம் சொல்லப்படுது. இத வாங்கிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த வஸ்திரம் தான் கரைபடாம கொண்டு போகன்றது. கிளியரா? ஓகே. இப்ப எதுக்கு வந்தோம்? தோலுக்கு வந்தோம். தோல் இல்லையா? இப்ப எப்ப நம்ம நம்ம டோட்டலா சரண்டர் நம்மள அர்ப்பணிக்கிறோமோ, அர்ப்பணிக்கும்போது நம்ம அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளணும்னா பூரணமா இருந்தா தான் அதுக்கு தான் கிறிஸ்துவின் பலியில சாற்றப்பட்டு, அது நம்ம ஆடையா மூடிறாரு. நம்முடைய குறைகள் மாம்சத்தோட அபூரணங்கள் மூடப்பட்டுச்சு. இதுதான் என்னது ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட அவர் தான் வச்சுக்கிறாரு. அது நிஜத்துல இங்க வர்றோம். இப்ப நம்மலாம் ஆசாரியரா? ஆசாரியர் தானே அந்த தோல எடுத்துட்டாரு. நம்ம ஆசாரியரா இல்லையா? 1 பேர் 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் ஆசாரிய கூட்டம். அப்ப ஆசாரியர்ல அந்த தோல் யாருக்கு மட்டும் தான் சொந்தம்? ஆசாரியருக்கு. அப்ப யார் தன் நேசகுமாரன் மாரியே தன்ன ஒப்பு குடுத்து, அப்படி பின்னடியார்ல வர்றாங்களோ, அவங்க யாரு? ஆசாரியன்ற. அப்ப அந்த தோல் யாருக்கு தான் கொடுக்கப்படுது இப்ப? மனுக்குலத்துக்கு கொடுக்கப்படுதா? இல்ல. அப்படி பின்னடியார்களுக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுது. அத வாங்கிட்டு போறோம். பிரியமானவர்களே, இப்ப சர்வாங்க தகனபலி யாரு தான் பார்க்குறோம்? நிஜமான சர்வாங்க பலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? புது சிருஷ்டியா இருக்கிறார். இல்லையா? அப்ப புது சிருஷ்டி ஆண்டவர் மட்டும் இருக்க முடியுமா? அ?
வேற யாரு தான்? அவரு தலை. புது சிருஷ்டிக்கு தலைன்றப்ப, நம்மலாம் யாரு? அப்ப அவரு சர்வாங்க தகனபலி குடுத்தாருன்னா, நம்மளும் என்ன பண்ணி ஆகணும்? குடுக்கணும். இப்ப எங்க வர்றோம்னா, நம்ம பார்ட்டுக்கு வர்றோம். நம்ம பார்ட்டையும் அடுத்து அனுசரிக்க போற பந்தியும் லிங்க் பண்ணி கொண்டு வரணும் இப்ப. பிரியமானவர்களே, அப்ப பந்திய அனுசரிக்கும்போது, இதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். இப்ப எந்த அளவுக்கு நம்மள வந்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார்ன்ற நம்ம பார்க்கணும். பிரியமானவர்களே, இப்ப நம்மளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கும். இல்லையா? அது கூட நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:16 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? இப்ப கிறிஸ்துவுடைய ரத்தத்திலயும் ஐக்கியம், சரீரத்திலயும் ஐக்கியம். அது அவரோட ஒண்ணா இருக்கணும்ன்றான். சுருக்கமா சொன்னேன். அப்ப ஐக்கியமா இருக்கும்போது, அப்ப அவரு என்ன செஞ்சாரோ சரி இப்ப ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஆசாரியன் வந்து பாவ நிவாரண பலியில ஆரோன் காளைய கொன்னாரா? கொன்னாரு. காளை மனுஷனாய் இயேசு கிறிஸ்து. ஆரோன் வந்து புது சிருஷ்டியாய் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் நிஜமான ஆரோன் எப்ப தன் காளைய பலி செலுத்தினாரு? பரிபூர்ண மனுஷனா செலுத்தினாருன்னு கேட்டா, எங்க? யோர்தான்ல வந்து செலுத்தினாரா இல்லையா? புது சிருஷ்டி அங்க தான் என்ன உருவாறார். தன் பரிபூர்ண மனுஷன அங்க ஒப்பு குடுக்குறார். அழிக்க ஒப்பு குடுத்துட்டார். மரிக்க. அது பரிபூர்ண மனுஷீக ஜீவ உரிமைகள பிதாட்ட குடுத்தார். அங்கேயே என்னாச்சு? மனுஷன்ற தன்மை இயேசு கிறிஸ்துவுக்கு முடிஞ்சுச்சு. காளை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அங்க ஆரோன் காளைய வெட்டியாச்சு. இனிமேல் காளைய சொந்தம்ன்னு கொண்டாட முடியுமா? ஒண்ணுமே இல்ல முடிஞ்சிருச்சு. அதே தான் இங்க நம்மளுக்கு அப்படியே வர்றோம். நம்மளும் அவரோட சரீரத்தில ஐக்கியம், ரத்தத்தில ஐக்கியம்ன்னு சொல்லும்போது, அவரு நம்மளும் என்ன பண்ணணும் இப்ப? மனுஷிக தன்மை நம்மளுக்கு இருக்கா? இல்லையா? நம்ம வந்து மனுஷர்களா? இல்லையா? எஸ் ஆர் நோ? சரி வேற மாரி கேட்கிறோம். மனுஷனா? புது சிருஷ்டியா? மனுஷீக புது சிருஷ்டியா? மாம்சத்தில இருக்க இயேசு கிறிஸ்து புது சிருஷ்டி ஆனதுக்கு அப்புறம் மாம்சத்தில தான் இருந்தாரு. ஆனா அவரு வந்து சரீரம் மட்டும் தான் பூமிக்குரியது. மத்த எல்லாமே பரலோகத்துக்குரியது. இப்ப நம்மளும் அதே நிலைமையில இருக்கிறோம். நம்மளும் மாம்சத்தில இருக்கிறோம். பட் முழுக்க முழுக்க நம்ம பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். அதான் நம்ம குடியிருப்பு பரலோகத்தில இருக்கின்றாரு. உருவான புது சிருஷ்டி நம்மளுக்கு வந்து பரலோகத்துக்கு சொந்தமானது. அதுக்கேற்ற சரீரம் இது இல்ல. குறைவுள்ளது. அதுக்கு தான் அவரு நீதியின் வசனம் கொடுக்கப்பட்டு, மூடப்பட்டு, நம் புது சிருஷ்டியாவே இந்த பூமியில வாழ்ந்து, ஓட்டத்த முடிக்கும்போது, ஜெயமா முடிக்கும்போது, நம்ம அதுக்கேற்ற சரீரம் கொடுக்கப்படுது நல்லா படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கிறோம். ஓகே. இப்ப அவரு வந்து தலையானவர் என்ன செஞ்சாரோ, யோர்தான்ல தன்னை அர்ப்பணிக்கும்போது, நாமளும் அதே மாரி செய்யணுமா? கூடாதா? கண்டிப்பா செய்யணும். அவரு என்ன பண்ணாரு? யோர்தான்ல தன்னை ஒப்புக் கொடுத்த மாரி, நம்மளும் எப்ப நம்மள அர்ப்பணிக்கிறோமோ, அந்த அர்ப்பணிக்கும்போது, எத நம்ம அர்ப்பணிக்கிறோம்? அ நம்ம சிந்தை, சித்தம் எல்லாம் சொல்றோம். ஓகே. நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஜீவன் இருந்துச்சா? இல்லையா? அ இருந்துச்சு. ஆதாம் நிமித்தம் இழக்கவே இல்லையா எதுவுமேவும்? நான் கேட்கிறேன் அர்ப்பணிக்கும் முன்பாக. ஆதாம் வந்து அவரு வாழக்கூடிய உரிமைய இழந்துட்டாரு. அவருடைய சந்ததி வந்தது. நம்ம எல்லாரும் அவர் வாழறதுக்கான எந்த உரிமையும் இல்ல. மரித்த நிலைமையில தான் இருக்கிறோம். அக்கிரமங்கள் எல்லாம், பாவங்கள் எல்லாம் மரித்த நிலைமையில இருக்கிறோம். நம்ம எல்லாம் மரித்த நிலைமையில தான் இருக்கிறோம். புரியுதா இப்ப? இப்ப ஜீவன் இல்ல நம்மளுக்கு. மரித்துக்கொண்டே, செத்துக்கொண்டே செத்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படின்றப்ப, நம்ம அர்ப்பணிக்கும்போது, எத நம்ம அர்ப்பணிக்க முடியும்? நம்மட்டயே ஒண்ணுமே இல்லையே! அப்புறம் எத நீங்க அர்ப்பணிக்க முடியும்? எத அங்கீகரிப்பாரு? பாருங்களேன் எவ்வளவு விஷயம் உள்ள போகுது. இப்ப பந்தியான சிறும தேடணும். அப்ப எத நம்ம அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ப எப்ப நீதியின் வசனம் சாற்றப்பட்டுச்சோ, அதுல என்ன இருக்கு? நீதியின் வசனத்துல என்ன இருக்கு? வெரி குட். கிறிஸ்துவுடைய பரிபூர்ண மனிஷீக தன்மை இருக்குல்ல, அது உரிமைகள் எல்லாமே. அவருடைய ஜீவன் எல்லாமே இருக்கா இல்லையா? அது எல்லாமே நம்ம சாற்றப்பட்டதுனால, இப்ப நம்மளுக்கு என்ன வந்துருச்சு இப்ப? அவருடைய உரிமைகள். அவரு குடுத்த ஜீவன் எல்லாம் வந்துருச்சா? இப்ப நமக்கு பலி செலுத்த தகுதியா? இப்ப நம்ம அங்க தான் போறோம் இப்ப. இப்ப தான் அர்ப்பணிக்க போறோம். அப்பா, என்னோட அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா, ஓகே. என் குமாரன் மூலமாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி நம்ம அங்கீகரிச்சிடுறோம். புரியுதா? அங்க தான் வந்து நம்ம உரிமைகளை பெற்றுக்கொள்றோம். நம்ம அர்ப்பணிச்சுர்றோம். அப்ப எத நம்ம அர்ப்பணிக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவ உரிமைகளை எப்படி அர்ப்பணிச்சாரோ, பிதாட்ட ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல கிறிஸ்துவுடைய பலியின் புண்ணியத்தின் மூலமா பெற்றுக்கொண்ட அவருடைய ஜீவ உரிமைகளை நாம் வந்து இப்ப என்ன பண்றோம்? நமக்குன்னு வச்சுக்காம, அப்பா
நானும் உங்கட்ட அப்படியே சரண்டர் பண்ணிர்றேன்." அப்படின்னு குடுக்குறோம். குடுத்துட்டு, இனிமேல் நம்முடைய சித்தம் செய்யலாமா? செய்யலாமா? கூடாதா? எந்த விஷயத்திலயும் நம்ம செய்யக்கூடாது. முழுக்க முழுக்க பிதாவின் சித்தம் என்னமோ அத நம்ம செய்யணும். அத அப்படியே சரண்டர் பண்ணிர்றோம். இதத்தான் நம்ம கான்சக்ரேஷன் சொல்றோம். சரியா? தண்ணீல முங்கியதுக்கு கான்சக்ரேஷன் கிடையாது. அது வெறும் அடையாளம். அது உண்மையான ஞானஸ்நானத்தோட ஒரு அடையாளம் தான் ஒழிய, நம்ம அது உண்மையான ஞானஸ்நானம் கிடையாது. இது இல்லாம உண்மையான கான்சக்ரேஷன் செய்யாம, நம்ம என்னதான் 1000 முழுக்க நீங்க 1000 தடவ தண்ணீல முங்கி எந்திரிச்சாலும், இது ஞானஸ்நானம் கிடையாது. இது கான்சக்ரேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, 7ஆம் தூதன் 6வது வால்யூம்ல புது சிஷ்யன் ஞானஸ்நானம்ன்ற 10வது அத்தியாயத்துல, மரணத்துக்குள்ளாய் ஞானஸ்நான தலைப்பு ரொம்ப தெளிவா குடுக்குறாரு. வாய்ப்பு இருந்தா டைம் கிடைக்கும் படிச்சு பாருங்க பிரியமானவர்களே. ஓகே. இப்ப நம்ம சப்ஜெக்ட்க்குள்ள வர்றோம். ஏன் அப்டின்னா, இப்ப நம்மளும் அர்ப்பணிக்கும்போது, நம்முடைய பூமிக்குரிய உரிமைகள், ஸ்லாக்கிங் எல்லாத்தையும் இனிமே நான் எனக்குன்னு பயன்படுத்த மாட்டேன். முழுசா பிதாவே குடுத்துறேன்னு சொல்லும்போது, நம்ம என்ன அப்ப நம்மளுக்கு ஒரு இயேசு கிறிஸ்து உரிமையில பலி செலுத்தினதுக்கு அப்புறம், அவருக்கு என்ன அவமானங்கள், நிந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் எதுவும் எதிர்த்து போரிட்டாரா? விவாதம் பண்ணாரா? சண்டை போட்டாரா? எதிர்த்து பண்ணாரா? இல்ல. அதுதான் அவருடைய சித்தம் சொல்லிட்டு ஆண்டவர் போனாரு. அதேபோல நாமளும் அதே மாரி வாழ்க்கை வாழணும்னு தான் நம்மட்ட விரும்புகிறார். இதுதான் அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாம் குடுத்துட்டு, தன்னை சர்வாங்க தகன பலியா செலுத்தி, கொஞ்சம் கொஞ்சமா ஜீவனை முடித்து விட்டது போல, நாமளும் அவர் அப்படி செஞ்சது தான் பிதாவுக்கு சர்வாங்க தகன பலியா இருந்தது. சுகந்த வாசனையா இருந்தது போல, நம்முடைய பலிகளும் பிதாவுக்கு சுகந்த வாசனையாக அங்க இருக்கணும். அப்ப அவர் தல மாரியே நம்மளும் இருக்கணுன்றார். பிரியமானவர்களே, இதத்தான் நம்ம பந்தி அனுசரிக்க வரும்போது என்ன பண்றோம்? அப்ப அப்பத்த வாங்குறோம். இந்த அப்பம் வாங்கும்போது அது பார்க்கும்போது என்ன உணர்வு வரும் நம்மளுக்கு? என்ன வரணும்? பயபக்தி எனக்காக மரிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம செய்றோம். அவருடைய சரீரம்னு சொல்லி செய்றோம். அந்த சரீரம் என்ன சரீரம் அது? பிக்கப்பட்ட சரீரம் இல்லையா? அப்ப பிக்கப்பட்ட சரீரம் அப்படின்றபோது, அந்த சரீரம் பரிபூர்ணமான ஒரு சரீரம் இல்லையா? புளிப்பில்லாத அப்பம். அத நம்ம புசிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, புசிக்கிறோம்னா என்ன சொல்றோம்? அவருடைய நீதியை நாம சொந்தமாக்கிக் கொள்றோம். அல்லது அவருடைய மனுஷீக பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான ஜீவ உரிமைகள்ல எனக்கு குடுத்திருக்கீங்களேப்பா! அப்படின்னு சொல்லி நம்ம அத நன்றியுணர்வோடு நீங்க மட்டும் குடுக்கலைன்னா, என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கவே படாது. நான் எவ்வளவுதான் தேவன் உங்களுக்காக பிரயாசப்பட்டாலும் என்னுடைய பலிகள் அங்கீகரிக்கவே பண்ணாது. எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு நன்றியுணர்வோட, கண்ணீரோட புசிக்கிறோம். புசிச்சாச்சா? புசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னது? புசிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய சரீரத்துல இப்பதான் அந்த பிக்கப்பட்ட அப்பத்துல பங்காகிறோம். எப்ப ஆகுறோம்? வாங்கி புசிச்சதுக்கு அப்புறம். அவருடைய அந்த அப்பத்துல நாமளும் ஒரு பாகம் ஆயிடுறோம். ஆனதுக்கப்புறம், அது நம்மளும் பிக்க ஒப்பு கொடுக்கணும் அதே மாரி. யாருக்கு பிக்க ஒப்பு கொடுக்கணும்? அவரு நம்மளுக்கு பிக்க ஒப்பு கொடுத்த மாரி, நம்ம உரிமைகள குடுத்துட்டோம்ல. குடுத்ததுக்கு அப்புறம், நம்ம யாருக்காக வைக்கப்படணும்? உடன் சகோதர சகோதரிகளுக்காக, சத்தியத்துக்காக, தேவனுக்காக நம்ம பிரயாசப்பட்டு பலியில பிக்க ஒப்பு குடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் அங்க பந்தி அனுசரிப்பு. ரசத்த குடிக்கும்போதே என்ன உணர்றோம்? அவருடைய ஜீவன். அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கு. அந்த பலி செலுத்தும்போது, ஒவ்வொரு தடவையும் அவமானங்கள், நிந்தைகள சந்திக்கும்போது, அவரு எந்த அளவுக்கு ஜீவன் போய்க்கிட்டே இருந்ததா இல்லையா? ப வேதனைகள், துக்கம் அதிகமாக, அதிகமாக அவருக்கு அவர் வார்லாம் அடிச்சாங்க, கஷ்டப்படுத்துனாங்க, கொடுமைப்படுத்துனாங்க, அவமானம் அதெல்லாம் பலியில வந்துட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனுஷீக தன்மைய அழிச்சுக்கிட்டே வந்தாரா, மிச்சம் இருக்கிறத. அந்த சரீரத்த அழிச்சுக்கிட்டே வந்தார். அதேபோல நாமளும் அழிவுக்கு உட்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் ரசத்த குடிக்கும்போது, அவருடைய ஜீவன் நம்ம ரத்தத்த எடுத்துக்கிறோம்னா, அவரோடு சேர்ந்து நம்மளும் பலியாகுறோம். இப்ப நம்மளுக்கு எப்பமெல்லாம் நீதியாகவும், உண்மையாகவும், நேர்மையாகவும், சத்தியத்துக்கு உட்பட்டு நம்ம போகும்போது, அது நிமித்தம் வரக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக சகித்து போன அதே போல போகும்போது தான், அவருடைய பாடுகளுக்கு நாமளும் பங்காளிகளா இருக்கிறோம்னு அர்த்தம். அதத்தான் குடிக்கும்போது, அந்த ரசத்த குடிக்கும்போது, அவருடைய பலியில நானும் ஒண்ணா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது எனக்கு இப்படி ஒரு ஸ்லாக்கியம் குடுத்திருக்கீங்களேன்ற உணர்வோட நம்ம எடுக்கணும். அப்ப பந்தி எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா பாருங்க. நன்றிய தெரிவிக்கக்கூடியது. ஒருவேள அடுத்த தடவ நம்மள அனுசரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒரு சந்தர்ப்பம் குடுத்திருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அது. அத நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் செய்யச் சொன்னது முக்கியமான ஒரு காரியம். செய்யணும். பிரியமானால் எப்படி அவருடைய பலி சர்வாங்க தகன பலி தேவனுக்கு பிரியமாக சுகந்த வாசனை இருந்ததோ, அதேபோல நம்முடைய பலியும் இருக்கணும்னு சொல்றாரு. கூட வாசிக்கலாம். எபேசியர் 5:2
கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்லிட்டு, அதுபோல நீங்களும் அதே மாரி சுகந்த வாசனையா பலியா நீங்களும் ஒப்பு குடுக்கணுன்றார். அதே போல நம்மளும் இருக்குன்றார். அப்ப எப்படி நம்ம குடுக்குறது? அதான் ரோமர் 12 வாசிக்கிறோம்ல, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்புக் குடுக்கணும். அப்ப எப்படி நம்ம ஒப்புக் குடுக்கிறதுன்னா, இப்ப பார்த்தோமே, நம்முடைய சரீரங்கள் சரீரத்தான் பலியா ஒப்புக் குடுக்க சொல்லார். இந்த சரீரம் அபூர்வமான சரீரம். அதுக்கு அவர் கர்த்தருடைய வஸ்திரம் போற்றப்பட்டிருக்கிறதுனால, நம்ம பூரணம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பார்வையில பூரணமா இருக்கு. இப்ப நம்ம வந்து சரீரத்த பலி செலுத்துறோம்போது என்ன சொல்லலாம்? இந்த சரீரத்தில என்னென்னலாம் இருக்கு? கண்ணு மூலமா பலி செலுத்துறோம், வாயில பலி செலுத்துறோம், கையில பலி செலுத்துறோம், பாக்கெட்ல பலி செலுத்துறோம். உடல் உழைப்பு நேரத்த எல்லாமே பலி செலுத்திட்டோம். தொடர்ந்து பலி செலுத்திட்டே இருக்கோம். இத ஜீவ பலியா கொடுக்கணும்னா, அவருடைய வஸ்திரம் மாத்திரம் இல்லாம, அவருடைய பலியின் புண்ணியம் இல்லன்னா நம்மளுக்கு ஜீவன் கிடையாது. அதனால தான் ஜீவ பலியா அவருக்கு ஜீவன் வாங்கி நம்ம வந்து செலுத்திட்டு இருக்கிறோம். அவருக்கே செலுத்திட்டு இருக்கோம். பிரியமானவர்களே! இதுதான் அப்ப நம்ம வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கைய வந்து இயேசு கிறிஸ்து வாழும்போது, அவருடைய குணலட்சணங்கள எல்லாரும் பார்த்தாங்களா? கடைசியில ஜீவன விடும்போது, அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னார்? மெய்யாலுமே ஒரு தேவனுடைய குமாரன் சாட்சி சொன்னார். அப்ப அப்ப அப்போ ஒரு நல்ல ஒரு சுகந்த வாசனை தேவனுக்கு எவ்வளவு பிரியமா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை அனுதினமும் நம்மட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதத்தான் வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள். ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். பிராக்ரன்சிஸ் இருக்கும். நல்ல நறுமணமா இருக்கிறோம். ம், கெட்டுப்போகிறவருக்குள்ளே ம், மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ம். ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். நற்கந்தமாவும் இருக்கும், ஜீவ வாசனையாவும் இருக்கிறோம். அப்ப நம்ம கிரியைகள் வந்து தேவனுக்கு முன்னாடி மட்டும் இல்லாம, மனுஷர்களுக்கு முன்னாடி இருக்குன்றாரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு. நான் உங்களுக்கு முன்பாக உத்தமனாய் இருந்தேன். அந்த வார்த்தை ஞாபகம் இல்ல. உத்தமனாய் இருந்தேன் அப்படின்றதுக்கு, நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சின்னு சொல்லுவார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்றபோது, நம்மளும் அதே படிப்பட்ட வாழ்க்கை நம்மட்ட இருக்கணும். அது அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் மட்டும் தான், அவருடைய பலிய நம்ம வாங்கியிருக்கிறோம். நம்மளுக்கும் வந்து உணர்வு அந்த நம்மளும் பலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம்ன்றது உணர்வு அப்பதான் நன்றி உணர்வு நம்ம இருக்கணும் பிரியமானவர்களே. பிரியமான அடுத்து பார்த்தோம்னா, அந்த பலி எப்படி இப்ப சர்வாங்க தகனபலி எப்படி முழுசா எரிஞ்சிருக்கணுமா இல்லையா? கொஞ்சம் கூட மிச்சம் இருக்கக்கூடாது. அதேபோல நம்ம அர்ப்பணிப்புல செய்து கொண்ட அர்ப்பணிப்புல, உண்மையா எல்லாத்தையுமே அவருக்குன்னு பலி செலுத்தி ஆகணும். அப்ப முழு வாழ்க்கையுமே அவருக்குன்னு ஒப்பு குடுத்திருக்கணும். பிரியமானவர்களே. ஏன் அப்படின்னா அந்த நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட பாதையில போகுது? இடுக்கமான வழியில தான் நம்ம போறோம். அங்க கடினமான வழி, கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் அவருடைய பலியின் புண்ணியத்தின் மூலமாக, அவருடைய தேவனுடைய வல்லமையினால கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சு முற்றிலும் ஜெயம் கொண்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம்? கர்த்தரைப் போலவே அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்வோம். இல்லையா? மகிமைக்கு. அதக்கூட வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுறோம். அந்த நம்பிக்கை எப்படிலாம் வரும்ன்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல, ம், உபத்திரவமும் ம். பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கிறதென்று நாங்கள் அறிந்து அந்த ஸ்டெப் எல்லாம் பார்க்குறேன். எப்படி அந்த அளவுக்கு அந்த சுகந்த வாசனை நம்மகிட்ட இருந்து எப்படி வரும்? அப்படிப்பட்ட கேரக்டர் எப்படி வரும்ன்னு சொல்லிட்டு வராரு. அடுத்த வசனத்த கூட வாசிக்கலாம். உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எந்த நம்பிக்கை நம்மள வெட்கப்படுத்தாது? முதல் வசனம் பாருங்க திரும்ப. தேவ தேவ மகிமை மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கைன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாரி நம்ம உபத்திரவத்துல பொறுமையா இருந்து, நம்ம அன்பா இருந்து எல்லா விஷயத்தையும் வசனம் சொல்றபடி நம்ம நடக்கும்போது, அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாதுன்னா என்ன அர்த்தம்? இடுக்கமான வழியில் போய் ஓட்டத்த நம்ம ஜெயமா முடிக்கும்போது, நிச்சயமா அந்த நம்பிக்கையோட போகும்போது, நம்ம வெட்கப்படுத்தாம நிச்சயமா அந்த மகிமைய நம்ம பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ நிஜமான சர்வாங்க தகன பலியா நாமளும் நம்ம ஒப்பு குடுக்கும்போது தான், ஒண்ணுமே நம்மளுக்குன்னு இல்லாம முழுசா எரிக்கப்பட்டு போகணும். எனக்குன்னு கொஞ்சம் கூட எடுத்து வைக்காம எதுவுமே இல்லாத அளவுக்கு எரிக்கப்பட்டு போனா தான், அப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போணும். பிரியமானவர்களே!
அப்ப சர்வாங்க தகன பலியில நிழல்ல பார்க்கும்போது 3 மிருகங்கள் பார்த்தோம்ல. காளை, அ ஆட்டுக்கடா, புறா இதெல்லாம் பார்த்தோம். ஏன் 3 இது கேட்டகரி குடுக்குறாரு பார்த்தீங்கன்னா, 3 விதமா இருக்கு. ஒருவேள பொருளாதாரத்த வச்சு கூட சொன்னாரா நம்மளுக்கு தெரியாது. வசதி இருக்கிறவங்க கம்மியார் அப்படியெல்லாம் இருக்கலாம். இப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அவங்க யாரு என்ன லெவல்ல இருந்தாலும், அவங்களுக்கு தேவன் என்ன தாளந்து குடுத்திருக்கிறாரோ, அத முழுசா பலி செலுத்துங்கன்றாரு. ஒரு பேருக்கு 5 தாளந்து குடுத்திருக்கலாம். 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். பட் தாளந்து இல்லாதவங்க ஒருத்தருமே இல்லன்னு நம்மளுக்கு தெரியும். எல்லாருமே அவங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்களோ, அத முழுசா நீங்க வந்து தேவனுக்குன்னு செலுத்தியாங்க. இப்ப 1 தாளந்து குடுக்கப்பட்டிருக்குன்னா, 5 தாளந்துங்கள குடுத்து நம்ம வந்து ஒருபோதும் பார்க்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. ஏன்னா, 1 தாளந்த வந்த வச்சிருக்கவங்களுக்கு ஓட்டத்த முடிக்கிறது ஈஸி. 5 தாளந்துல 5க்கும் கணக்கு குடுத்தாகணும். அப்போ வந்து எந்த விதமே அவங்கவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ, அத முழுமையா நம்ம நிறைவேற்றி, நம்ம முழுசா எரிக்க ஒப்பு குடுத்து போயிட்டோம்னா, நம்மளும் ஜெயமாகும். பிரியமானவர்களே, அதனால தான் 3 ஜீவன்கள கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்த பாவம் இது பலி செலுத்தினா தான் பாவ நிவர்த்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாவ மன்னிப்புன்றது இலவசம் கிடையாது. செலவு பண்ணணும். செலவு இருந்தா மட்டும் தான் பலி செலுத்த அதனால தான் ஒரு மிருகத்தையும் கொண்டு வான்ட்டாரு. விலைக்கு வாங்கி தான் கொண்டு வரணும். இல்ல விலைக்கு வாங்கி வளர்த்து கொண்டு வேலை செலவு இல்லாம பாவ நிவர்த்தி கிடையாது. அப்ப நம்மளுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்குது அப்டின்னா, எப்படி என்ன செலவு பண்ணப்பட்டுச்சு நம்மளுக்கு? எவ்வளோ பெரிய விலைக்கிரயம் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? மீட்கும் எவ்வளோ பெரிய விலைக்கிரயம் குடுத்து நம்மள வந்து நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம நினைவு கூரணும் பிரியமானவர்களே. அதெல்லாம் வந்து அதனால தான் பலிகளோட இப்படி கேட்டகரி வச்சு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நாமளும் வந்து நம்ம பலியா ஒப்பு குடுக்கும்போது, நம்மளும் செலவ பார்க்கணும். என்ன நம்ம வந்து அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தகுதி வேணும்னு நம்மளுக்கு தெரியும். நீதிமானாக்கப்பட்டிருக்கணும். அந்த நீதிமானாக்கப்பட்டவங்க மட்டும் அவங்க அர்ப்பணிப்பு மட்டும் தான் தேவன் அங்கீகரிப்பார்ன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, அவர் பலிய ஏற்றுக்கொண்டு நீதிமானாக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான், அந்த அர்ப்பணிப்புக்கே போக முடியும், தகுதி வருது. இல்லையா? அப்ப வந்து ஆ சகோதரர் என்ன குடுப்பாருன்னா, நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசின்றார். வசனம் கூட பாருங்களேன். லூக்கா 14:30 கூட வாசிங்க. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணியில்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. அப்ப நம்ம சகோதரர் வந்து என்ன குடுப்பாரு, இந்த வசனத்த கோட் பண்ணிட்டு, அர்ப்பணிக்க போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்த சொல்லுவாரு. "நீ வந்து உன்னால முடியுமா? செலவு ரொம்ப அதிகமாகும்." என்ன செலவாகும்? பணத்த குறிச்சு சொல்லல. நீ செலுத்தக்கூடிய விலை ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னுடைய பிரஸ்டீஜ விடணும். உன்னுடைய ஆஸ்திய விடணும், நேரத்த விடணும், உன்னுடைய ரோஷம் விடணும், கோபத்த விடணும், உன்னுடைய பெருமைய விடணும், உன் பேரு, புகழ விடணும். எல்லாத்தையும் விடணும். அது செலவு ரொம்ப அதிகமாகும்பா. விலை அதெல்லாம் உன்னால முடியுமா? யோசனை பண்ணு. கலப்பையில கை வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசனை பண்ணு. உடனே அவசரப்படாதம்பாரு. அதுதான் இங்க விலைக்கிரயம் நம்மளுக்கு. அத நம்ம செலுத்தணும். செலுத்தி எல்லாம் முடிச்சு ஓகேப்பா அப்படின்னு சொல்லி தைரியமா இருந்தா ஓகே வெல் டன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. இப்ப அ பரிசு வந்து சும்மா சாதாரணமானது இல்ல. அதெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்றாரு பிரியமானவர்களே. அப்ப வந்து ஏன்னா முழுசா நம்ம குடுக்கணுன்றாரு. எல்லாமே முழுசா குடுத்தாகணும். வசனம் கூட பார்க்கலாம்ல. மார்க் 12ஆம் அதிகாரம் 33, 34 வசனம் வாசிக்கலாம். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாயிருக்கிறது என்றான். என்ன சொல்றாரு? சர்வாங்க தகனமே ரொம்ப முக்கியம். அத விட அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாரு. நான் சொல்ற சர்வாங்க தகன பலி என்னன்னு தெரியுமா? முழுசா குடுங்கன்ட்டாரு. உன்ட அரைகுறையே இல்ல. எத எடுத்தாலும் முழுசா, முழு மனசு, முழு இருதயம், முழு பலம் எல்லாம் டோட்டலா குடுத்துருன்டாரு. ஆண்டவர் குடுத்தாரா இல்லையா? தனக்குன்னு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கல. அது மாரி முழுசா குடுக்கணுன்றார். அதுதான் சர்வாங்க தகனை விட மேல அப்டின்றார். குடுக்குறார். ஏன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம்ல. சர்வாங்க தகன பலிகளும் நெறைய பலிகள சொல்லிட்டு, அது உமக்கு பிரியமானதல்ல. அப்ப சர்வாங்க தகன பலின்னா, லிட்டரலா சொல்லக்கூடாது. அப்ப தேவனே நீங்க வேற எத விரும்புறீங்க? அத காட்டிலும் மேலானத விரும்புறீங்க. அது என்னன்னா, முழுசா பிரியமானவர்களே!
இப்ப முடிவுக்கு வர்றோம். இந்த சர்வாங்க தகன பலியில அந்த பலிபீடத்துல எரியணும்ல நெறைய விஷயங்கள். அது குறிச்சு ஒரு கட்டளை குடுத்திருக்கு. அத நம்ம வாசிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். சர்வாங்க தகன பலி எதுவரைக்கும் எரியணுமா? விடியற்காலம் வரைக்கும் எரிஞ்சுகிட்டே இருக்கணும்ன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பலி செலுத்துறது இப்ப நைட்டு மட்டுமா? நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் ஸ்டாப்பா எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அதத்தான் சொல்றாரு. ஆண்டவர் அதே மாரி நான் ஸ்டாப்பா எரிய வச்சாரா? எப்படி பிலிப்பியர் 2:8ல இருக்குல்ல. மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார்ன்றப்ப முழுசா அந்த தகன பலி எரிஞ்சது. அதேபோல நம்மளுக்கும் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 2:10ல மரண பரியந்தம் நீ உண்மையா இருந்தீங்கன்னா, அப்பதான் அதுதான் அப்பதான் உன்னுடைய அந்த சுகந்த வாசனைய நான் ஏற்றுக்கொள்வேன்றார். பிரியமானவர்களே, எப்பேர்ப்பட்ட ஆண்டவர், எப்பேர்ப்பட்ட தேவன், எப்பேர்ப்பட்ட ஒரு அழைப்பு, எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள நம்மளுக்குன்னு மறைச்சு வச்சு ரகசியங்கள நமக்கு சொல்லிக் குடுத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, இப்ப நம்ம அனுசரிக்க போற பந்தி எவ்வளவு ஒரு வேல்யூபிளானது. எப்படி நம்மளுக்கு தேவன் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறார்ன்னு சொல்லி நினைவு கூரக்கூடிய அந்த காலப்பகுதியில இருக்கிறோம். இந்த பந்தி ஒரு சடங்காச்சாரம் இல்ல. ஒரு பரிசுத்தமான ஒரு நிகழ்வுன்றத உணர்ந்து, பயபக்தியோட நம்ம அதுக்கு ஆயத்தமாகி, அத நம்ம அனுசரிக்கும்போது, மெய்யாலுமே நம்ம அபாத்திரமாய் அல்ல, பாத்திரவான்களாக புசிக்கிறதுக்கு தேவன் கிருபை செய்வார். தொடர்ந்து தேவன் நம்மளுக்கு சத்தியங்கள குடுத்து வராரு. அத நம்ம எல்லாம் விசுவாசத்தோட கேட்டு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது, உண்மையான ஒரு நிஜமான சர்வாங்க தகன பலியாக மரண பரியந்தம் இருக்க, நம்ம பலி செலுத்த, தேவன் தாமே நம்ம ஒருவருக்கும் கிருபை தந்து வழிநடத்துவாராக. பொறுமையோட கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி.